வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கெமிக்கல் செக்டார்ல இருக்கிற பிஐ இண்டஸ்ட்ரி பத்தி பார்த்துருவோம். இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ, 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி, மீடியன் பிஇ வெர்சஸ் கரண்ட் பிஇ அண்ட் ஏர்னிங் growth ரேட், இந்த 10 விஷயத்தையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 42,440 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1, டிவிடெண்ட் yield 0.57%, 52 வீக் ஹை ₹4,330, 52 வீக் ஹையிலிருந்து 36% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ ₹2,700, 52 வீக் லோல இருந்து 3% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 54%, டெய்லி வொலாட்டிலிட்டி 3% அண்ட் ஏர்னிங் yield 3%. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 46% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 16% ஹோல்டிங் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 31% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 7% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் சேல்ஸ் 7,978 கோடி, அதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 4% அதிகம். லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 2% அதிகம். லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 8% அதிகம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 25% அதிகம். அதே லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 19% காட்டுது. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. லாஸ்ட் இயர் அவங்க காட்டின நெட் ப்ராஃபிட் 1,663 கோடி, அதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 1% மைனஸ். லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போதும் 1% மைனஸ். லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 9% பிளஸ். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 35% பிளஸ். ஓவராலா 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 30% இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொதுவா 5 இயர்ஸ் ஆவரேஜ் 25, 3 இயர்ஸ் ஆவரேஜ் 26 அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் 27. 5 இயர்ஸ் ஆவரேஜ் மார்ஜினை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 3 and 2 இயர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது. ஓவராலா 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 5% இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட மினிமம் கால்குலேஷன் 308 கோடி. Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 409 கோடி. நம்மளோட எஸ்டிமேட் விட 101 கோடி அதிகம். எஸ்டிமேட்டுக்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 311 கோடி, அதுல ஒன் டைம் ப்ராஃபிட் 105 கோடி, அதை லெஸ் பண்ணா கோர் பிசினஸ் ப்ராஃபிட் ஆக்சுவல் 206 கோடி. எஸ்டிமேட்டை விட 102 கோடி கம்மி. நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட்டை Q3 ஃபுல்ஃபில் பண்ணல. Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 203 கோடி கம்மி. ஓவராலா எஸ்டிமேட்டோட கம்பேர் பண்ணும்போது Q2 33% பிளஸ், Q3 33% மைனஸ் அண்ட் Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 மைனஸ் 50%. ஓவராலா 3 ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்குது, மீதி 2 ஃபேக்டர் மீட் அவுட் பண்ணல. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். பிஏ இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ண கோரமண்டல், எஸ்ஆர்எஃப், சோலார் இண்டஸ்ட்ரி அண்ட் பிடிலைட், இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கோம். மீடியன் பிஇ 46, இவங்களது 29, மீடியனை விட 17x கம்மியா ட்ரேட் ஆகுது. பிரைஸ் டு புக் மீடியன் 11, இவங்களது 4, மீடியனை விட 7x கம்மியா ட்ரேட் ஆகுது. பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 7, இவங்களது 5, மீடியனை விட 2x கம்மியா ட்ரேட் ஆகுது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 21%, இவங்களது 27%, மீடியனை விட 6% அதிகம். எபிட்டா மார்ஜின் மீடியன் 23%, இவங்களது 32%, மீடியனை விட 9% அதிகம். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 14, இவங்களது 21, மீடியனை விட 7% அதிகம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 19, இவங்களது 16, மீடியனை விட நியர்பை 3% கம்மி. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 26, இவங்களது 21%, மீடியனை விட 5% கம்மி. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 2.1, இவங்களது 4, மீடியனை விட 1.9 அதிகம். டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 1.4, பொதுவாக எந்த கம்பெனிலுமே பெருசா கடன் கிடையாது. நெக்ஸ்ட்
டெப்ட் டு அசெட் மீடியன் 35, இவங்களது 17 தான் இருக்கு. மீடியனை விட 18% டெப்ட் கம்மி. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 12, இவங்க 14 வச்சிருக்காங்க. மீடியனை விட ரிட்டர்ன் ஆன் அசெட் 2% அதிகம். டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 0, இவங்க 0.57 கொடுக்குறாங்க. EPS growth மீடியன் 43, இவங்களது 18 தான். மீடியனோட 25% மைனஸ். அண்ட் ஏர்னிங் growth ரேட் மீடியன் 25, இவங்களது 13 தான் இருக்கு. மீடியனோட 11% கம்மி. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 2201 ரூபா. ஏப்ரல் 2021 வந்த லோ. ஹை 4804 செப்டம்பர் 2024 வந்த ஹை. ஸ்டாக் இப்ப கிட்டத்தட்ட நியர்பை லோ கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மல்டி இயர் சப்போர்ட் ஜோனை உடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் 2350 இருந்து 2450 பிரைஸ் ரேஞ்சில் தான் நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் போய் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவு ஹை 4330 ஜூலை 2025 வந்த ஹை. லோ 2700, இப்போ ரீசெண்டா மார்ச்ல வந்த லோ. பிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் போட்டு பார்த்துருவோம். ரீசன்ட் ஹைல இருந்து கரண்ட் லோ வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 3600, ஹை வால்யூம் 3900, லோ வால்யூம் அட் 3000, அந்த ரேஞ்சில் லோ வால்யூம் காட்டுது. இப்ப ஸ்டாக்கு அவுட் ஆஃப் வால்யூம் ஏரியாவுக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன். லாஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். PE இண்டஸ்ட்ரி பிளஸ் 24%, பிடிலிட் 33%, SRF plus 93%, Coromandel plus 143%, and Solar plus 899%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு PA இண்டஸ்ட்ரி -19%, பிடிலிட் -11%, Coromandel -8%, SRF -19%, and Solar plus 17%. Next ratio analysis பார்த்துருவோம். First profitability ratio. EBITDA margin 32%, net profit margin 21%, return on equity 16%, and return on capital employed 21%. Overall profitability ratio positive இருக்கு. Next financial health ratio. Debt to equity 0, current ratio 3.99, interest covering ratio 39, and debt to asset 17%, return on asset 13%. Overall financial health ratio பொறுத்தளவுக்கு excellent. Valuation ratio, price to sales 5x, price to book 4x, enterprise value to EBITDA 15x, PEG ratio 1. Valuation ratio பொறுத்தளவுக்கு 50-50. ஓவரால ரேஷியோ அனலிஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் IB அண்ட் IMP பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 963, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 3255. இதை ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் IB 2109. ஆவரேஜ் IB கூட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 1919. பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 46% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அதே ஆவரேஜ் ஐவிக்கும் 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ஐவி 2790. அட்ஜஸ்டட் ஐவி கூட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட கரண்ட் மார்க்கெட் பிரைஸும் அட்ஜஸ்டட் ஐவியும் சேமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி. 5 இயர்ஸோட ஹை 4731, லோ 2211, ஆவரேஜ் 3471. ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 20% மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் EPS growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் EPS 81.06, கரண்ட் EPS 95.64. ஆவரேஜ் EPS விட கரண்ட் EPS 18% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் PE growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் PE 40.16, கரண்ட் PE 29.2,
ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 27% கம்மியா ட்ரேட் ஆகுது. அதே கரண்ட் பிஇக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 38% அதிகமா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட். இபிஎஸ் growth ரேட் 18, இன்கம் growth ரேட் 9. இது ரெண்டையும் நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் 13%. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.